வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எந்த ஊர்லேருந்து இன்று வடலூருக்கு வந்திருக்கிறீங்க ஐயா? ஐயா, என்னுடைய சொந்த ஊர் அரசம்பாளையம், கோவை மாவட்டம், கிணத்துக்கடவு தாலுக்கா. சரிங்க. அரசம்பாளையம் கிராமம், ஒரு குக்கிராமம். நல்லதுங்க. இப்போ இன்று வந்து தைப்பூசி தினமாக இன்று நம்ம வடலூரில் வந்து இங்கே வந்து சேர்ந்துருக்கிறீங்க. ஐயா வந்து வள்ளல் பெருமானின் நெறிகளின் மேலே பல இடங்களில் சொற்பொழிவு பண்ணுறீங்க. இப்போ இந்த நிலைப்பாட்டை வந்து உங்களுக்கு எந்த சூழ்நிலை, யார் மூலமாக வள்ளல் பெருமான் நெறி மூலமாக பற்று ஏற்பட்டது என்பதையும், தங்கள் வாழ்க்கையில் ஏதாவது திருப்பு முனைகளாக அமைந்த சம்பவங்களையும் சுருக்கமாக விவரிங்களா? நான் வந்துங்க ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி சபரிமலை போயிட்டு இருந்தேங்க. சபரிமலை போய் அங்கே நாம் தென்முடி கட்டி 10-20 வருஷமாக எல்லாம் போயிட்டு வந்து மரமெல்லாம் நட்டு, தென்னை மரம் நட்டு, கடைசியில் அந்த இதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா தத்துவ மசின்னு போட்டிருந்தாங்க அந்த கோயிலில். அப்போ தத்துவ மசிங்கிறது தத்து என்பது அது, துவம் என்பது நீ, மசி என்பது அது நீயாக இருக்கிறாய். அப்படி நீயாக இருக்கிற போது இங்கே எதுக்கு பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி என்னுடைய உள்ளத்தில் வந்துடுச்சு. அப்போ நான் அப்போவே அதுலேருந்து விளங்கிட்டேன். அந்த கருப்பு வேஷி அதோட பிடிக்கஞ்சி போட்டு ஒயிட் வேஷி வாங்கி கட்டிட்டு நான் வந்துட்டேன். சரிங்க. வந்துட்டு யாரா நமக்கு உதவி செய்வாங்க, உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணுமே, எங்கே போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய தாக்கம். உண்மையால் தேடி தேடி பார்த்தீங்க, உண்மையான ஆளுக்கான ஒவ்வொருத்தரும் ஒரு உபகாரம் இருக்கு. அந்த சூழலில் நம்ம சாமி சரவணானந்தா சாமி நான் சந்திக்க வேண்டிய பாக்கியம் எனக்கு எங்கே கிடைச்சதுன்னா, இந்த ஆழியாரில் வாழ்க வளமுடன் சொல்லிட்டு வேதாத்திரி மகரிஷி மகாலிங்கம் ஒன்று அவருக்கு ஒரு இது கட்டி ஒரு திறப்பு விழா பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. அந்த திறப்பு விழாவுக்கு நான் போறேனுங்க. அந்த திறப்பு விழாவுக்கு போகும்போது அந்த சாமி அங்கே திருப்புலான்னு போட்டு வேதாத்திரி மகரிஷி பார்க்கறதுக்கு போனது நான். அது போகும்போது நம்ம சாமிகள் அங்கேருந்து வெளியே வர்றாரு. சரி. வெளியே வரும்போது இவர் பார்த்த உடனே என்னுடைய நிலைமை என்னாச்சுன்னு தெரியல. நான் அவருடைய காலை போய் திறன்னு கட்டி பிடிச்சிட்டேன். நேரில் போய் கட்டி பிடிச்சிட்டேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியும், நான் அவர்கிட்ட பேசுறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. கட்டி பிடிச்சிட்டேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ நாளைக்கு திண்டுக்கல் வாங்கிட்டு சொல்லிட்டு போயிட்டார். நான் மறுநாள் போனேன். மறுநாள் போய் அவர் சொன்ன ரூட்லேயே 10 தடவை போகிற அந்த வீட்டை கண்டுபிடிக்க முடியுது. அது மணிக்கூண்டு பக்கத்தில் இறங்கி நாகசாமி ஐயர் சத்தில் அந்த வீடு தயவுன்னு எழுதி நமக்கு தெரியலைங்க. ஆனால் 10 தடவை போகிற வீட்டை கண்டுபிடிக்க முடியுது. அப்புறம் மறுபடியும் அந்த மலைக்கோட்டை கோயில் போய் கேட்குற போது அந்த சாமி பெரிய சாமியா, அவங்க சரவணந்தா சாமி சொன்னால் தெரியாதுங்கிறாங்க. பெரிய சாமியானா ஆமாம் அப்படின்னு. அந்த பெரியசாமி வீடுன்னா அந்த மணிக்கூண்டு பக்கத்தில் இருக்கிற சாமி அப்படி அதே சாமி தானே. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் போனீங்கன்னா திரும்புற போது மஞ்சள் கலர் அடிச்ச ஒரு கதவு இருக்குது, அந்த கதவை பக்கம் போனீங்கன்னா திறந்து உள்ள பாட்டு திறக்கும்போது கரெக்டாக ஒரு பாட்டுங்க. அப்போ நான் போய் சந்தோஷம் கொடுத்து அப்புறம் நான் என்னுடைய நித்தல் சாப்பிடும். அப்போ நீ வந்துட்டு போனால் சரியாக அப்படின்னா. அப்போ அது வந்து உங்களுக்கு வயது என்ன இருக்கும் ஐயா? எனக்கு வயசு ஏதாவது ஒரு இப்போ அவர் சந்திச்சு அவருக்கு நமக்கு தொடர்பு ஒரு 20 ஆண்டுகள் இருக்கும். 20 ஆண்டுகள். அப்போ அவருக்கு நான் ஒவ்வொரு 15 நாள் 30 நாள் ஒரு மாதம் நான் எப்போ நினைக்கிறேன் போயிடுவேன். அதாவது எங்கள் ஊருக்கும் அந்த திண்டுக்கலுக்கு 150 கிலோமீட்டர். இந்த 150 கிலோமீட்டர் நான் வந்து பஸ் ஏறி போகணும். காலையில் 4 மணிக்கு வீட்டில் புறப்பட்டு போயிட்டு அந்த திண்டுக்கல் போய் பார்த்துட்டு நான் ஒரே இடத்துல போகணுங்க. திரும்பி ரிட்டர்னாக நான் வரப்போட்டு ஒரு இடம் வந்து வீட்டுக்கு வந்துருச்சேன். இப்படி 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி நான் என்னுடைய நண்பர்கள் 2 பேர் சேர்ந்தாங்க. அதுக்கு பின்னாடி சபரிமலை சன்மார் சங்கம்னு ஒன்று ஏற்பாடு பண்ணணும். நான் என்னுடைய ஊர் அரசம்பாளையம் சன்மார் சங்கம் இருக்குது. அது ஒழுங்காக செயல்படலைங்க. காரணம் சன்மாரிக்கு வந்து ஈக்குவா பார்த்தாங்க. 4 பெருசு, நீ சிறுசு, நான் கவுண்டர், நான் செட்டியார் சொல்லி போட்டதை பார்த்து அந்த பிரச்சனையில் அது எப்படியே முன்ன நின்று போச்சுங்க. இப்போ 40-50 லட்சம் வீட்டில் கட்டி வச்சுட்டு நின்று கிடக்குதுங்க. அது அந்த அளவு நின்றுக்குங்க. அவருக்கு மேலே தான் இந்த நிலை எனக்கு அவர் சொல்ல நான் கேட்க அப்படிலாம் வந்துடுங்க. நான் வந்து பொள்ளாச்சியில் மார்க்கெட் ரோட்டில் முருகன் கன்ஃபியூஸ் சென்டர்னு ஒரு ஜவுளி கடை வச்சுருந்தேன். முருகாலய தேட்டருக்கு நேர் ஆப்போசிட். அந்த ஜவுளி கடை வச்சிருக்கும் என்ன ஆகி போச்சுன்னா, மெட்ராஸ் நான் அகமதாபாத்து சரக்கு வாங்குறதுக்கு போகிறேன். என்னுடைய எதிரி ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, அந்த சரக்கு கொடுக்குறவங்கிட்ட முதல் நாளே போய் வேண்டாம்னு சொல்லி நான் கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகிற ஆளை வந்து அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 50,000 ரூபா பணத்தை கொடுத்து கூட்டிகிட்டு போய் அந்த நான் சரக்கு வாங்குறான்னு கேட்டால் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் இவன் வாங்க சொல்லிட்டு 1,60,60,000 ரூபா நான் பணம் கொடுக்கணுங்க. ₹1,00,000 டிராஃப்ட் கொடுத்துட்டு 40,000 ரூபா மறுபடியும் அனுப்பிச்சி வச்சுட்டுங்க. 20,000 ரூபா கொண்டு போயிருக்கிறேன். அவன் கூட இல்லைன்னு சொல்லிட்டான். அந்த 20,000 ரூபாய்க்கு ஏதாவது சரக்கு கொடுக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறேன், சரின்னு சொல்லி நான் 20,000 ரூபாய்க்கு மட்டும் சரக்கு கொடு, நான் சும்மா போனேன் சரி வரான்னு சொல்லி கட்சி கட்டி கொடுக்க மாட்டேங்கிட்டேன். சரின்னு சொல்லி போட்டு சரி போன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க. வந்த பிற்பாடு நமக்கு உடனே உணர்வு வள்ளலார் திரும்பி போயிட்டேன். இறைவா, நம்மளை பேசி பாடி சொல்லி எனக்கு இந்த நிலை ஏற்பாடு பண்ணினீங்கள, நான் என்ன துரோகம் பண்ணேன், எனக்கே இப்படி இடையில பண்ணினேன் அப்படின்னு நான் என்னுடைய வாத வள்ளலார்கள் வந்துட்டேன். ஒன்றா நான்
இந்த உண்மை எனக்கு தெரியல, அப்படி இல்லைன்னா அந்த உயிர் விட்டுறாங்க. இந்த உண்மை எனக்கு தெரியணும், எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்து நிற்கும். சரி. அவன் சொன்ன ஏன் மாற்றி பேசுகிறான், ஏன் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு கேட்குற போது கேபியோம் கஸ்டர்ட் மெரின்லைன் ஸ்ட்ரீட் கேபியோம் கஸ்டர்ட் 7ஆம் நம்பர் ரூம், அந்த ரூமில் நான் தங்குறேங்க. சாயங்காலம் மணி 6:30. அந்த 6:30 மணிக்கு தங்குற போது இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்குதுங்க. அந்த பையன் அந்த ரூம் பையன் நான் தண்ணி எடுத்து சொல்லிட்டு கீழே இறங்கிட்டான். அந்த ஒரு கீழே ஒரு ஃப்ளோர் கீழே இறங்கிட்டு வராங்க. அதுக்குள்ள இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்குது, உடம்புல பயங்கரமான வேர்வை கொட்டுது. அந்த கொட்டிட்டு அந்த ஃபேன் காத்துக்களை ஒன்று கேட்க மாட்டேங்குது. மறுபடியும் என்ன போச்சுங்கன்னா, சரி அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க. நல்லா ஒரு செகண்ட் வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்குதுங்க. என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னா, வள்ளலார் நேரம் வர்றாரு. இந்த 2 கண்கள் பார்த்துது. எப்படி பார்த்துதுன்னா, இந்த கார்த்திகை மாதம் இந்த சூது விளையாடுவாங்க கிராமத்தில், இந்த பத்து மாதிரி கட்டி இதை வீசுவாங்க, சூது விடுவாங்க கார்த்திகை மாதம். அந்த மாதிரி அந்த ரூமுக்குள்ளே கிருன்னு ஒரு அந்த ஒளி தீபம் ஒளி தீ பறக்குதுங்க. 6:30 மணி 6:45 மணிக்கு சூரியன் இறக்குறான். அந்த ஒளி வருது. 7ஆம் நம்பர் ரூபு வள்ளலார் நிற்கிறார். அவர் சொன்ன வாசகம், டே மகனை நீ காலையில் ஓடாங்க. என்ன சொல்றாருங்க, காலையில் ஓடாது. காலையில் நான் சரி ராத்திரி பூரா அந்த சொன்ன பிற்பாடு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள இந்த ஃபேனுடைய காத்தினால் தாங்க முடியல. பயங்கரமான குளிர்ச்சி அடிச்சிருச்சு. முதல் ஃபேனோடைய நிற்க மாட்டேங்குது, வேறு விட்டுது. இந்த பார்த்து சந்திச்சோன்னே அந்த ஃபேனை காத்து கேட்க மாட்டேன். அது 5 நிமிஷம் தூங்கிட்டுங்க. இப்படி நிற்கிறாரு. இப்படி போய் தொட்டேன் நான். அவர் கையில் குடியில் சிக்கிறது சும்மா வெறும் இதுதான் கிடைக்கும். ஆனால் நிற்கிறார், அங்கே நிற்கிறார். இவங்க ஒன்றுமே கிடைக்கிறது. இந்த பனி இருக்குதுல்ல, பனி மூட்டை அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவர் ஒரு விட்டு அந்த தீ சுற்றுது, நம்மளே தான் சுற்றுது. அப்புறம் சரி போட்டு காலையில் நான் போனேன். நான் 12 மணிக்கு தான் லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க ஆஃபீஸ் வரேன். நான் 12 மணிக்கே போயிட்டேன். இவன் வந்து போய் 1 மணி நேரம் கழிச்சு கூட அவன் பேசி வாங்கன்னு கூட கூப்பிடலைங்க. ஆனால் உட்காந்துருந்தேன் நான். யார் கூப்பிடல? அவன் சொல்லியாச்சு. நம்ம கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, இவர் சொன்னாரே என்னாச்சுன்னு நான் கேட்கறப்போ அங்கே போயாச்சு. சரி இவங்க ஏதாவது பேசுவான்னு பார்த்து அவன் பேசுனீங்க. 1 மணி ஆச்சு, 1:30 மணி ஆச்சு, 2 மணி ஆயிடுச்சு. இவன் அங்கே ஜெயின் படம் ஒன்று இருக்குங்க. அந்த ஜெயின் படத்துக்கு ஒரு ஸ்கேனர் ஸ்டிக் எடுத்துட்டு வச்சு சுற்றிட்டு இருந்தார். இந்த இது காட்டிட்டு அப்போ நான் கேட்குறேன், இறைவா ராத்திரி வந்து சொன்னேன், இப்போ நீ இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன காரணம், இப்போவாது உன்னுடைய மனம் மாற மாட்டியா அப்படிங்கிற என்னுடைய ஆதங்கம். அவர் கீழே இறங்கிங்க. அந்த ஆள் பேர் பிரமுக பாய். கீழே இறங்கி என்ற பேரை சொல்லி குருசாமி நிச்ச செலவுங்கிற கீழே இறங்குவாங்கிறான். கீழே இறங்கியாச்சுங்க. இந்த கை தட்டி ஒரு காரை வர சொல்லி இந்த காரில் நீ ஏறு அப்படிங்கிறான். இன்னும் ஏறிட்டேன். சரி என்னன்னு பார்க்கணும். ஏறியாச்சு. ஏறி கோ டு தி டெம்பிள் நவரத்புரா அப்படிங்கிறான். மகாலட்சுமி டெம்பிள் போகலாங்கிறான். அங்கே போய் சாமி கும்பிட்டு போட்டு அந்த 2 பேருமே சேர்த்து தனலட்சுமி மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட். அந்த தனலட்சுமி மார்க்கெட்டுக்கு வந்து சரக்கு வாங்கி தரேன். 5 லட்ச ரூபாய் சரக்கு வாங்கி தரேன். நான் முதல் கேட்டு 20,000 ரூபாய்க்கு தான். நான் 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கி தரேன். இது வாங்கிட்டு எல்லாம் சரி போட்டு மணி 8:30 போச்சுங்க. வாங்கிட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷன் பண்ணுங்க. ஆக்கடா வந்த எல்லாரெல்லாம் வாங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷன் வந்த பிற்பாடு டிக்கெட்டு வாங்கியாச்சு. நான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் 5 நிமிஷம் லேட்டாக வரும்னு சொல்லி இவன் சொல்கிறான். அந்த அன்வன்ஸ் பண்ணுறான். அப்போ மொராஜ் தேசாய் பிரதமர் இருக்கிறாரு. அவர் மட்டும் நம்ம இடத்துல உட்கார்றாரு. சிங்கிளாக வந்து யார் பார்த்த மாதிரி இருக்குன்னு மொராஜ் தேசாய். அப்போவே ஒரு செகண்டில் போலீஸ்காரங்க வந்து மம்மணி வந்து வந்துட்டாங்க. அவருக்கு வேண்டி ட்ரெயின் 5 நிமிஷம் லேட்டுன்னு சொன்னாங்க. இந்த 5 நிமிஷம் அவர் 5 நிமிஷம் முன்னாடியே அவர் வர்றாரு. வந்துட்டு அப்புறம் இந்த 5 நிமிஷம் கேப் இருக்குமில்ல, நாம் இனி பக்கத்தில் ஒரு பானிபூரி கடை வச்சுட்டு இருந்தானுங்க. அந்த பானிபூரி சாப்பிடலாம்னு 2 பேர் போகிறோம். நானும் சேட்டன் 2 பேர் போகிறோம். போன பிற்பாடு அவன் என்ன பண்ணான்னு அவனோட பானிபூரி வாங்கி சாப்பிட்டு நானும் சாப்பிடும்போது இந்த வாய் வச்சு கடிக்க கூட இல்லைங்க. கேட்சி நான் கேட்குறேன், உன்னை கேட்டேன்னா 20,000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி கொடுக்க சொன்னேன். ஆனால் நைபோல்கிட்ட பேசக்கூடாதுன்னு நீ இப்போ 5 லட்ச ரூபாய் நீ சரக்கு வாங்கி கொடுத்து எப்படி வாங்கி கொடுத்துன்னு கேட்டேன். அவன் சொன்ன வாசகம் அன்னைக்கு அந்த செகண்ட்ல அவன் சொன்ன வாசகம், ஓ மை காட் வாட் ஹேப்பன் டு மீங்கிறான். என்ன சொல்றாங்க? ஓ மை காட் வாட் ஹேப்பன் டு மீங்கிறான். அது வரை வள்ளலார் இருந்திருக்காரு. அவர் அலறான். நான் எப்படி செஞ்சேன், என்ன பண்ணேன், என்ன நான் யார் அப்படின்னு கேட்க. அப்பதான் அவனுடைய பழைய அந்த பழைய ரூம் போயிருந்தாரு. சரி நோட்டு நான் இதுல தானுங்க எனக்கு அந்த வள்ளலார் பற்று அதிகமாயிடுச்சு. இது மாதிரி நிறைய எனக்கு வாழ்க்கை நிறைய அனுபவிச்சிருக்கேன். சொன்னா நீ அடுத்த சதம் சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு 2 பாடலுக்கு வந்து நாம் விளக்கம் வச்சுக்கோம்.
ஐயா, தாங்கள் இப்போ வள்ளல் பெருமான் மேலே உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்த சில சம்பவங்களை தெரிவித்தீங்க. இப்போ பெருமானை பற்றிய செய்திகளையும் மற்றும் திருவருட்பாவில் தாங்கள் விரும்பிய பாடல்களையும் ஐயா பாடி விளக்கம் அளித்தீர்கள் என்ற அன்பர்களுக்கு செய்தி சென்று சேரும் ஐயா. அதாவது நான் சொல்றது கேட்டீங்கன்னா, சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க, சித்தர்கள் பாடல் செய்திருக்காங்க. அந்த சித்தர்களை கூட இதுக்குடைய முடிவான கருத்துக்கு மேலதான் நம்ம வள்ளல் பெருமான் ஏற்பாடு பண்ணிக்கிறார். அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, என்ன அந்த சித்தர்களுடைய பாடல் என்ன, இவருடைய முடிந்த அதுக்கு மேல பண்ண நிலை என்ன அப்படின்னு நான் 2 பாடல் சொல்லுங்க. சரி. அஞ்சக்கரம் என்னும் கோடாலி கொண்டு, அஞ்சக்கரம் என்ன நமச்சிவாயா என்னக்கூடிய 5 சக்கர நாமா சிவாயா, அஞ்சக்கரம் என்னும் கோடாலி கொண்டு இருந்த ஐம்புலனா வஞ்ச புழக்கத்தை வெட்டி வீழ்த்தி வேறொரு வீழ்த்தி விஞ்சை திருத்தி சதா சிவம் என்கின்ற வித்தை ஊன்றி குஞ்ச கலைவரித்து வளர்த்தேன் சிவபோகத்தை. அப்ப அந்த சிவபோகம் நம்ம கிட்ட இருக்கிற சேட்டைகளை ஒழிச்சிட்டு இந்த ரகசிய நமச்சிவாய் சக்கரத்துல வெட்டி வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் என்னங்கிறாருன்னா, நம்ம கிட்ட இருக்கிற சேட்டைகளை வெட்டக்கூடாது, அதை ஒளிவிட பண்ணணும், தெய்வ நிலையில் ஒளிவிட பண்ணணும்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. அதனாலதான் எனக்கு இதுல ஒரு பட்டு பிடிச்சிட்டு இருக்கு. எப்படி கேட்டீங்கன்னு சொன்னா, வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் வேறொரு கெட்டாத புஷ்பம் இறையாத எட்டு முடித்து கட்டாத நெஞ்ச கருத்தினுள்ளே முட்டாத போசி என்ற குருநாதன் கொடுத்தது. என்ன சொல்றாங்க? வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் வேறொரு கெட்டாத புஷ்பம் இறையாத தீர்த்தம் கட்டாத நெஞ்ச கருத்தினுள்ளே முட்டாத பூசி என்ற குருநாதன் மொழிதுவ. இந்த பூசியத்தை முட்டாம் வெளியிலிருந்து பண்ணு அப்படிங்கிறார். இது ஒரு சித்தர் சொல்றாரு. அப்போ அந்த அகத்தில் இருக்கக்கூடியது அனகத்துக்கு கொண்டு வர சொல்லிதான் வள்ளல் பெருமான் சொல்றாரு. அப்ப அனகத்துக்கு கொண்டு வந்தா நாம அந்த நிலைக்கு வந்துடலாம், இறை நிலைக்கே வந்துடலாம். இந்த சித்தர்கள் அதோட அடங்கினா போதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இதுதான் உண்மை. அப்புறம் அது வரைக்கும் இருந்த நிலை அடக்கம் தான். அது போல எந்த சித்தர் யார் அதாவது இந்த சித்தர்களுக்கு எல்லாம் இந்த சித்தர்கள் எல்லாம் தத்துவத்துக்கு உட்பட்டவங்க. எப்படி கேட்டீங்கன்னு சொன்னா, 63 நாயன்மார்கள் 18 சித்தர்கள் வந்திருக்காங்க. இந்த சித்தர்களுடைய ரகசியம் அல்ல என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, நம்முடைய கடவுள் நம்ம சகசிராத்தில் இருக்கிறார். இந்த சகசிரம் என்பது 1000. அந்த 1000 என்னக்கூடிய சகசிராத்தில் என்ஷான் உடம்பாக இந்த உடம்பை தாங்கிட்டு இந்த உடம்பு ஜோதியோட தான் கடவுள் அங்க இருக்கிறார். அந்த உடம்பு ஜோதியோடு கூடிய கடவுளை இந்த 16 கலை சந்தனுக்கு 16 கலை அறிவு 16 நாள் தான் முழு பூர்ண சந்தன் வர்றான். அந்த 16 கலை நிறை மதி அறிவுல இது பகுத்து பார்க்கிற போது 63 நாயன்மார்கள் வந்துடுறாங்க. அப்ப அந்த 63 நாயன்மார்கள் என்ன பண்ணாங்க? உள்ள இருக்கிற அகச்சோதியை பகுத்து தனக்கு உண்டான ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தினாங்க, இறை உண்மைகளை வெளிப்படுத்தினாங்க. இறை உண்மையை அறிந்தார்கள், இறை உண்மையை வெளிப்படுத்தினார்கள். இறை ஆகிவிடவில்லை. அதற்கு ரகசியம் என்னங்க? இறை ஆகிவிடவில்லை, இறை உண்மை வெளிப்படுத்திட்டாங்க. அப்போ இவங்க இந்த 1008 என்னக்கூடிய இந்த சகசர ஜோதிய இந்த 96 தத்துவ நிலையாக இந்த தேகத்துல பகுத்து பார்த்தாங்க. அப்ப பக்தர் வந்துச்சுங்க. அப்ப அவங்க பக்தர்களாக வந்தாங்க. பக்த அன்பரை பத்திட்டாங்க. இவர்கள் பக்தர், அவர் அன்பர். பக்த அன்பரப்பட்ட அந்த பத்தரை மாத்தங்க தான் வள்ளலாரா வந்தார். எந்த பொருளை பத்துனாங்களோ இவங்க, எந்த பொருள் ஒன்று இன்னும் சொன்னாங்களோ, எந்த பொருள் ஒன்று கடவுள்னு சொன்னாரோ அந்த கடவுள் நிலையில வள்ளல் பெருமான் வர்றாரு. எப்படி வர்றாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அகஜோதி எங்கும் நிறைஞ்சிருப்படி ஏகஜோதி, அதுல அது அக ஆன்மா. அந்த ஆன்மாவுக்குள்ளதான் இந்த ஜோதி, இந்த அன்பு கடவுள் விளங்கியிருக்கிறார். அது அணுவானை, அணுவுள்ளானை, அதனுள்ளானை 3 நிலை வருது. அப்போ அந்த 3 நிலைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கடவுளை வெளிக்கொண்டு வர சொன்ன. அதுக்கு என்ன கேட்டீங்கன்னா, அன்பு கூட்டல் அறிவு ஈசிக்கொண்டு அருள். இந்த அருள் தான், இந்த அருள் பெருஞ்சோதி தான் கடவுளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருது. இது இந்த மூலியமா தான் ஒரு எல்லா உலகத்தை நடத்தியிருக்கிறார். அதே அருள் கடவுளோடு காண்பிருக்கிற நாம் இந்த அருளை வெளிப்படுத்தி சொன்ன, இந்த தேக ஜோதியில் இந்த தேக நிலையிலிருந்து வெளிப்படுத்தின்னு சொன்னா இது கடவுள் நிலைக்காகுங்கிறது தான் வள்ளலார் கோட்பாடு. அதுக்கு என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, கற்பூரம் மணக்கின்றது என் கணவர், என் கற்பூரம் மணக்கின்றது என் கற்பூரம் மணக்கின்ற தோழி என் கணவருடனே கலந்த மனம் அதுதான். அந்த அக ஆன்ம ஜோதி கற்பூர ஜோதிகள். கற்பூர ஜோதி மருந்து பசு கற்பூர நன்மனம் காட்டு மருந்துங்கிறார். கற்பூரம் மணக்கின்றது என் உடம்பு முழுவதும் எனது கணவருடனே கலந்த மனம் அதுதான். இப்போத மனம் போல மறைவதற்கு கண்டாய்.
இயற்கை மனம், துரிய நிற இறை வடிவத்துள்ளது. பொற்போவும் நறுமணம் கண்டறியார் உலக புண்ணியனார் தங்கள் திருவடியில் நன்னியவார் அதுவே நற்பூதி அழிந்த வடிவம் முற்றும் தோழி நான் கண்டேன் நான் குழந்தேன் நான் அதை அணைக்கிறார். புறத்தில் இருக்கக்கூடிய கற்பூரத்துக்கு புகை இருக்குங்க, புறத்தில் இருக்கக்கூடிய கற்பூரத்துக்கு சூடு இருக்குங்க, புறத்தில் இருக்கக்கூடிய கற்பூரம் கொஞ்ச நேரத்தில் அமைச்சு போங்க. இந்த 3 வேலைக்கு இது கட்டுப்பட்டது. அக கற்பூரம் வெயிட் கிடையாது, புகை கிடையாது, அது கையால் குடிக்க முடியாது, குளிர்ச்சி வந்தியது. இது புறத்துல சூடு, அது குளிர்ச்சி. அந்த சூடு தான் உன்னை சூடி இருக்குதுன்னு சொல்லிக்கூடிய காலத்துல சூடம் பேர் வச்சுட்டான். சூடி இருக்கிறதுனால சூடம் என்று பெயர். அந்த ஒளியை நீ சூடணும் நீ, அதுதான் செஞ்சிருக்காங்க. அப்போ அந்த கற்பூரமான வள்ளல் பெருமானுக்கு கண்டிச்சது. அவர் நேரடியாக பார்த்து தான் வெளிப்படுத்துறார் இறைவனுடைய உண்மை இது. அந்த கற்பூரமான நான் இந்த பெருவழியில நுகர்ந்தேன். பெருவழியில நீங்கள் நுகர்ந்தேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 ஆட்கள் இருக்காங்க. 4 பேர் நாங்கள் 3-4 பேர் ஒன்றா வந்திருக்கிறோம். பழனிசாமி ஒருத்தன், பார்க்காட்டு சுப்பையன் ஒருத்தன், நான் இன்னொரு அன்பர் 4 பேர் இருக்கிறோம். இந்த ஞானசேவ மேடை பக்கத்தில் உட்காந்து அந்த பாட்டு கேட்டுருக்குன்னு மணி 6 மணி 6 இருக்குது, இது கொஞ்சம் முன்னாடி. அப்போது அவர் ஒருத்தர் பாடினார். பாடின பாடு எனக்கு கண்ணிலிருந்து மாலை தண்ணி வருது, நிறுத்த முடிய மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் நிறுத்த முடிய மாட்டேன், பயங்கரமாக தண்ணி வருது. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம ஒரு செகண்டில் கபகபம் கற்பூர மனம் வீசும். அந்த கற்பூர மனம் வீசுனதானே நான் கேட்குறேன், ஏப்பா கற்பூர மனம் வீசுதாங்க? ஆமாங்க. அப்போ நுகர்றாங்க பக்கத்தில் உண்டாங்க. அப்போ அந்த கற்பூரமான காட்சி தான் நம்மளை இதில் உருக்கிட்டு இருக்குது. அது எந்த ஆண்டு நடைபெற்றது? கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ அந்த நண்பர்கள் இருக்காங்க. இது நம்ம அனுபவ நிலைகள் இது இல்லாமல். அப்போது அந்த கற்பூரமான ஜோதியை எப்படி நாம் பிடிக்கிறது, எப்படி கண்டிக்கிறது, எப்படி தொட்டுக்கிறது, பிடிச்சிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், தயவு வெளிப்பட கற்பூர ஜோதி வெளிப்பட்டு தயவு தான், வேற ஒன்றும் கிடையாது. அது மருந்தா தான். என்ன கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த யகர ஆன்மா, இப்போ கடவுள் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம், நீங்கள் உணர்ந்துட்டீங்க. ஏதோ ஒரு பொருள் இல்லாமல் இயற்கை நடக்காது, இந்த செயல்பாடு நடக்காது உணர்றீங்களா இல்லையா? சரி. அப்போ அந்த உணரக்கூடிய பொருள் நம்மளுக்கு தெரியாது, ஆனால் உணர்த்தி இருக்கிற ஏதோ இருக்குதுன்னு சொல்லி இல்லைங்களா? அப்போ உணர்த்தணும்னு அவனாகவும் உணர்த்தணும் நாம இருந்துக்கிறோம். அந்த 2 ஒன்றா தான் இருக்கு. அந்த தயா ஜோதியை தான் இருக்குங்க, தயா ஜோதி. அந்த தயா ஜோதி வெறு ஜோதியா இல்லை, செயல்பாடோடு இருக்குது. அந்த செயல்பாடு கடவுள் செயல்பட்டு இருக்கிறார். எப்படி செயல்படுகிறார்? இங்கிதமா சொல்றாரு, தயவு இங்கிதமா சொல்றாரு. அந்த தயவு உகர பிரபஞ்ச செயல் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கலாமா? அந்த உகர பிரபஞ்ச செயல் என்ன கேட்டீங்கன்னா, யூ பிளஸ் ஊ தான் பூ. இவ் என்பது வகர மையம், ஈ எனக்கூடிய உயிரும் 2 சேர்ந்ததான் ஊ. அப்போ அந்த வகர மெய்யில இந்த உடம்புல இருந்து இந்த உலகத்தை செஞ்சிருக்கிறாரு. அந்த ஊ என்பது 5வது எழுத்த வருங்க. ஊ 5வது எழுத்த ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் இருக்கக்கூடிய 5 தொழில் இந்த தயவு பண்ணிருக்கு. அப்போ தயவு வாழ்க்கை நாம வாழ்ந்தால் இந்த உடம்பு கற்பூர கண்டிக்கு, அது எந்த சந்தேகம் கிடையாது. அந்த தயவு மேலிட நம்ம கிட்ட இருக்கிற மாயை விடவாங்கி போய், இதுதான் வள்ளல் பெருமான் சொன்னா, அறுதிட்டு சொன்ன ஒரு ரசிகன். இன்னொரு பாட்டு பாருங்க. இந்த உலக நிலையில ஒரு பாடல், இங்கித மாநில ஒரு பாடல் அவர் சொல்றாரு, ஆட்டுத்தலைவர் நீர் ஒற்றி அழகு. ஒற்று என்பது ஒத்திகை, ஒற்று என்பது வாடகை அர்த்தம். ஒற்றி அப்படின்னா வீடு ஆச்சுங்களா? அப்போ இந்த வாடகைக்கு இந்த வீடு கொடுத்துருக்காரு. இந்த தேகம், இந்த தேகத்துக்குள்ள அவர் ஆடுறாரு. எப்படி ஆடுறான்னு கேட்டீங்கன்னா, ஆட்டுத்தலைவர். அந்த ஆட்டுத்தலைவருக்கு என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, ஆட்டத்துக்கு, உலகத்தில் நடக்கக்கூடிய ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு தலைவராக இருக்கிறார். உலகத்தில் அணு முதல் அண்டகோடி வரைக்கும்
நடக்கக்கூடிய ஆட்டத்துக்கெல்லாம் அவர் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இவர் பேர் ஆட்டுத்தலைவர். ஆட்டுத்தலைவர் நீர் ஒற்றி அடக்கி இந்த என்னுடைய உடம்புக்குள்ள அழகா நீங்க இருக்கிறீங்க. அதனால் சிறுவிதிக்கு ஒரு ஆட்டுத்தலை தந்தீர் என்றார். அப்படி சொல்றாரு. சிறுவிதி சிறுவிதிங்கிறது என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, பிரம்மதேவனுடைய மகன் தட்சன். அந்த தட்சன் தான் சிறுவிதி. அதாவது மதி குறைவானவன், வேற ஒண்ணும் இல்லைங்க, அகங்கார ஆணவனுடையவன். அவன் பேர் சிறுவிதி. அவன் என்ன பண்ணான்னா, ஈஸ்வரனை நிராகரிச்சு நெக்லெக்ட் பண்ணிட்டு யாகத்தை நடத்துறான். தட்ச யஜ்ஞம் என்னக்கூடிய யாகத்தை நடத்துறான். அந்த யாகத்தை நடத்துற போது உலகத்தில் இருக்கிற அனைத்து தேவர்களையும் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவன் யாகம் நடத்துறதாக புராணம் சொல்லிட்டு அது காமசாமி அந்த வார்த்தையை சொல்றாரு. அந்த நடத்துற போது இவரை மட்டும் விட்டுறாரு, இந்த ஈஸ்வரன் விட்டுறாரு. இவன் சுடுகாட்டு பித்தனை படிக்கிறார். இவரை சுடுகாட்டு சாம்பல் பூசணுங்கிறான். அந்த சுடுகாட்டு சாம்பல் பூசணுங்கிறதுடைய ரகசியம் முதல்ல இவனை தெரிஞ்சுக்கல. உலகத்துல நம்முடைய ஆணவம் கண்மம் மாயை என்னக்கூடிய 3 நீர்களை சுட்டு எடுத்து பூசுறது தான் சுடுகாட்டு சாம்பல். மேலே இந்த கால்சி உடம்புல இந்த கால்சியம் சக்தி இந்த எலும்புல பதிச்சு வச்சிருக்கிறான். நீங்க செய்யக்கூடிய நல்ல நல்ல செயல்கள் எல்லாம் எலும்புக்குள்ள பதிச்சு வச்சிருவோம். நீங்க செய்யக்கூடிய தவறான இதையெல்லாம் இந்த சதுக்குள்ள பதிச்சு வச்சிருவோம். அதனாலதான் என்ன தெனாவட்ட நடக்கிறான்னு சொல்றது. இப்ப இதுக்கு என்ன ஒரு சான்று கேட்டீங்கன்னா, எலும்பும் கபாலும் ஏந்திய வளம்பன். திருமண தினத்துல எலும்பும் கபாலும் ஏந்திய வளம்பன் மணிமுடி வானவர் ஆதி. தேவதேவருக்கு இவர் தான் நம்ம தலைவர், நம்ம ஈஸ்வரன் தலைவர். எலும்பும் கபாலும் ஏந்திய வளம்பன் மணிமுடி வானவர் ஆதி. எலும்பும் கபாலும் ஏந்திலராகில் எலும்பும் கபாலும் இட்டு மண்ணாப்ப மாட்டார். ஏன் இந்த எலும்பு திங்க மாட்டாங்குது? இந்த உடம்பு தான் தின்னும் பொழுது எலும்பு 5000 வருஷம் 10,000 வருஷத்துக்கு எலும்பு அப்படி மட்டை கூட்டுறதுக்கு என்ன காரணம்? நாம சேகரித்து வச்ச நட்பயனை அவர் பாதுகாத்துட்டு இருக்கிறார். இவ்வளோ நாளைக்கு கேட்டுருவோம் நம்ம கொடுத்துன்னு சொல்லியிருக்காரு. ஏன் இந்த அனுபவத்தோடு அந்த போயிருக்காரு. செய்த புண்ணியங்கள்லாம் எலும்புக்குள்ள தான் அடங்கின்னு சுவாமிகள் எழுதுறாங்க. இது ஷேக்ஸ்பியர் சொல்றாரு. ஆங்கில அறிஞர் இந்த வார்த்தை ஷேக்ஸ்பியர் சொல்றாரு. அதாவது மக்கள் நல்லதை எலும்பினுள் புதைப்பர், மக்கள் தீயதை தேய்த்து தேய்த்து அழிப்பர். என்ன சொல்றாருங்க? தீயமான மோசமான செயல்கள், மோசமான சாவகாசம் வச்சு தேய்ச்சி தேய்ச்சி அதை கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுது. இதான் அவனுடைய சட்டம்ங்க. இப்போ ஆட்டுத்தலைவர் நீர் ஒற்றி அலைகிற, அதனால் சிறுவிதிக்கு ஒரு ஆட்டுத்தலை தந்தீரே. அதனால் சிறுவிதிக்கு ஒரு ஆட்டுத்தலை தந்தீரன்னு சொல்லி சொல்றாரு. அந்த சிறுவிதிங்கிறவன் இந்த தச்சன். இந்த தச்ச யக்கியத்தில் இவர் கூப்பிடாமட்டதுனால இவர் சங்கடப்பட்டு தன்னுடைய தலைமையிலிருந்து ஒரு சடையில் நட்டு கீழே போடுறங்கிற போது வீரவத்திற்கிடம் உருவாகிறார். அவருடைய அவருடைய சின்னம் வந்து பிறைச்சந்திரன், கையில சிப்பி கோடாளி, இதோட நிற்கிறார். என்ன பண்ணணும் போய் அவர் பார்த்துட்டு போன உடனே தச்சனை தலை வெட்டி போட்டான். தச்சன் அங்கே தச்சனை க்ளோஸ் பண்ணி தலை வெட்டி எடுத்து போட்டான். எப்படி தட்ச யாகம் நடக்கிற போது அவர் நடந்தாச்சு போர் அடிச்சு. அப்புறம் இந்த சூரியன் வந்து இருக்கிறாரு. இந்த சூரியனுக்கு அடிச்சு அடியில பல்லு பிடிக்கிட்டு போயிடுது. இந்த பல்லு அவ்வளோ வலிமையான அந்த நடந்துருக்குங்க. அங்கே வந்தவங்க போனவங்க சந்திரன் ஓடிட்டு சாமம் வாங்கி ஓடிட்டாங்க. சரஸ்வதி மூக்கட்டு போட்டாங்க. இப்படி எல்லாம் பலவேதெல்லாம் சிதறி ஓடியாச்சு. இந்த சூரியனுக்கு இந்த பல் போன காரணத்தினாலதான் இப்போ இது போனது நம்ம அக ஆன்மாவிலிருந்து போன ஜோதிதான் இவரு. யாரு? நம்ம வீரபத்திரக்கடவுள். ஆனா இந்த சூரியனுக்கு அடிச்சையில் பல்லு போனதுனால்தான் இப்பவும் SOL சோல்னு சொன்ன சூரியன். அந்த யூ அங்க இருக்காது, உணர்வு இருக்காது. SOUL சோல்னா ஆன்மா, உயிர். இது ஆங்கிலத்தில் இந்த மாதிரி சொல்லுது ஆச்சுங்களா? இப்படி அப்போ ரெண்டாவது நம்ம வள்ளல் பெருமான் கேட்குறாரு, நீர் ஆட்டுத்தலைவர் நீர் ஒற்றி அழைக்கிற, அதனால் சிறுவதிக்கு ஒரு ஆட்டுத்தலை என்று அனுப்புங்கிறார். நீங்கள் அந்த சிறுவதியாகிய தச்சனுக்கு வந்து நீங்கள் இந்த ஆட்டுத்தலை நீ போய் சொல்லி சொல்லிட்டீங்கல்ல அன்னுட்ட. ஆனால் இவங்க வச்சது வந்து நீங்கள் அவன் இந்த தச்சன் என்ன பண்ணுறான்னா, செத்து போன பிற்பாடு தலை போன பிற்பாடு பிரம்மனுடைய மகன் தான் தச்சன். இந்த பிரம்ம தேவன் படைப்பு தொழில் நிறுத்திடுறான். இந்த படைப்பு தொழில் நிறுத்தினா எல்லாம் சோகம் வந்து மற்ற தேவர்கள் அந்த காக்கும் கடவுள் அடிக்கக்கூடிய கடவுள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம பெருமாள் கிட்ட முறையிடுறாங்க. சாமி
தட்சிணாமூர்த்தியாகி கல்லால் மத்தலில் உட்காந்துருக்காரு. கல்லால் மத்தல் வந்து இந்த முறையிடுறாங்க. முறையிடுற போது தட்சிணாமூர்த்தி என்ன பண்றாருன்னா இப்படி சிரிச்சுட்டே, தட்சிணாமூர்த்தி சிம்பிள் இது, இந்த சிம்பிள் அரைஞானம் தான், இப்படி சிரிச்சே சொல்றாரு. சொல்ற போது தலை போனது சரிதாங்கிறது ஒரு அர்த்தம். இந்த தலை போனது சரிதாங்கிற அர்த்தத்தில் இவர் சொல்லியிருக்கிறார். யாரு? தட்சிணாமூர்த்தி கடவுள். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ நம்ம கேட்ட கோரிக்கை இவர் ஏத்துட்டாரு, ஆட்டுதல் கொடுத்துட்டாரு, சரின்னு ஒத்துட்டாரு, ஆட்டுத்தலை கொண்டு வச்சுக்கணும், ஆட்டுத்தல் கொண்டு வச்சுட்டாங்க இப்படின்னு சொல்லி ஆட்டின உடனே ஆட்டுத்தலை கொண்டு வச்சுட்டாங்க. ஆட்டுத்தலை தான் ஆட்டுதல் கொடுத்துக்கிறாரு. அவங்க ஆட்டுத்தலைன்னு சொல்லி போட்டு வச்சு அந்த ஆட்டுத்தலை கொண்டு தட்சணை வச்சுட்டாங்க. எப்பவும் அந்த கோயில்களில் இந்த தலையாட்டினால தான் ஆடு வெட்டுறாங்க. இந்த பிரச்சனை இன்னும் நேராக மாட்டேங்குது. அன்னைக்கு போன விவகாரம் அவர் சொன்னது வேற, ஆனால் இவங்க நினைச்சது வேற. அப்படி நடந்த பிற்பாடு அவர் சொல்றாரு, நம்ம பெருமான் கேட்கிறாரு, அன்றுன்னு சொன்னவரு இனி பாக்கி சொல்றாரு, ஆள் அறவோர் அறப்புகளாங்கிறார். வேதத்தை வகுத்து வந்துங்க 4 பேர், சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமார் 4 பேர். இந்த 4 பேர் சேர்ந்து ரிக், அஜுர், அதரோட சாமம் எனக்கூடிய வேதங்களை வகுத்துட்டாங்க. இந்த வேதத்தை வகுத்து சொன்னவங்க இந்த வேதத்தை நாங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஒப்புதல் கேட்கப்படுறாங்க. இதே தட்சிணாமூர்த்தி கிட்ட அவர் என்ன பண்றாருன்னு, இந்த வேதத்தை நீங்க வந்துட்டதெல்லாம் சரி, ஆனா வேத வாக்கியங்களை ஒரு வாக்கி சுத்தமா முடியும், ஒரே வார்த்தையில் முடிக்கணும் அப்படிங்கிறாரு. சரிங்கிறாங்க. அப்போ அகம் பிரம்மாஸ்மி, பிரஜான பிரம்மம், தத்துவமசி, ஆயம் ஆத்ம பிரம்மம் சொல்லியாச்சு. அவர் என்ன இங்க சொன்னது சரியில்லை அப்படிங்கிறாரு. அவர் இப்படி அதே தலை தான் ஆட்டார். இங்கேயும் இப்படி தலை ஆட்டின உடனே இவங்க என்ன பண்ணி போடுறாங்கன்னா, நாம விதிச்சு நாம சொன்னது ஒரு சாமி தலையாட்டி சம்மதம் கொடுத்தாரு நினைச்சு விட்டாங்க. அந்த விவகாரம் இனி தீரமாட்டாங்க. இதுதான் நடந்த நிகழ்ச்சி. இப்போ வள்ளல் பெருமான் ஓப்பன் பண்றாரு. ஆட்டு தலைவர் நீர் ஒற்றி அழகீர், அதனால் சிறுவிதிக்கு ஒரு ஆட்டுத்தலை தந்தீர் என்றேன் அன்று தெரிகிறார். அன்னைக்கு ஒரு வேதத்தை நான் சொல்லிக்கிறேன், ஆள் அறவோல் அறம்புகள ஆட்டுதலை கொண்டதனால், ஆட்டுதலை கொண்டதனால், ஆட்டுத்தலை இல்ல, ஆட்டுதலை, ஆட்டுதலை கொண்டதுன்னா அக்தே ஈட்டும் அக்தே அழித்தம் என்று ஈட்டும் அக்தே அழித்தம் என்று ஈட்டும் தரம் என்று அழுகின்றார். உனக்கு என்ன மாதிரி நீ எடுக்க முடியும் அந்த தரத்தை வச்சு பண்றாரு. அதை காட்டுனது வந்து அந்த சிம்பிள் இவங்க கவனிக்கல. இந்த தட்சிணாமூர்த்தியோட சிம்பிள் எந்த கோயில் போனாலும் நீங்க பார்க்கல. இந்த சிம்பிள் வந்துங்க, இந்த இது இங்க முடிந்த ரைட் முழுஞானம், அந்த சிம்பிள் இங்க முன்னா அரைஞானம் வந்துச்சு. அவங்க அந்த தட்சிணாமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, ஆணவம், கண்மம், மாயை எனக்கூடிய 3 குற்றங்களை நீக்கிட்டு நான் எனக்கூடிய சொல்லக்கூடிய இந்த ஆன்மா, இந்த உயிர் இந்த கடவுளோட ஐக்கியமாயிரும், நான் கடவுளோட ஐக்கியமாயிரும். அதுதான் வச்சு காட்டுறேன். அந்த வாசகத்தை வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, இதை அழிக்க முடியாது. ஆணவம், கண்மம், மாயை எனக்கூடிய இதைய நீங்க அழிக்க முடியாது. அபிரணம் ஒளிவிடணுங்கிறார். என்ன சொல்றாருங்க, இந்த 3ம் ஒளிவிட்டு அந்த ஆணவ கண்மமாய் இந்த ஒளியில் கரைஞ்சு போயிருக்கு. அப்பதான் இந்த நான் சொல்லக்கூடிய ஆன்மா கடவுளோட பரம்போட சேர்ந்து இப்படி கேட்டாங்க. இதுதான் அதனுடைய ரகசியமா இருக்கு. இது ஒரு நல்ல டாபிக் வந்து. அப்புறம் நம்ம சாமி இருந்த காலத்திலேயே ஏன் இந்த சன்மார்க்கம் வெளிப்படவில்லை? ஏன் இப்போ மற்ற மார்க்கங்கள்ல வந்து வரக்கூடிய வேகம் ஏன் இதுக்கு இல்லை? இது வந்து ஒரு உன்னதமான ஒரு நிலை. அந்த உன்னதமான நிலைக்கு அவ்வளவு சீக்கிரமா யாரும் வந்துட முடியாது. ஆச்சுங்களா? நம்ம சாமி இருக்கக்கூடிய காலத்திலேயே இங்க கூட்டம் இல்லை. அந்த சாமி வந்து பார்த்துட்டு நல்லது எதை செய்யறாருன்னு சொல்லித்தான் வந்தாங்க போனாங்களே தவிர தெரிஞ்சுக்கிறோம் அந்த என்ன சொல்லிக்கிறாரு ஏது சொல்லிக்கான்னு சொல்லி கேட்கறதுக்கு. இப்போ அந்த காலகட்டத்துல ஒரு சிவனடியார் தான் சாமியை அணுகிறார். அந்த சிவனடியார் பேர் சண்முக சரணாலய சாமிகள். அந்த சண்முக சரணாலய சாமிகள் சாமி கிட்ட வந்து, சாமி நீங்க எனக்கு உபதேசம் பண்ணணுங்கிறார். அதாவது வள்ளலார்ட்ட வந்து கேட்குறாங்க. ஆமாம், வள்ளலார் சாமி கிட்ட உபதேசம் கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க முருக பக்தரா இருக்கிறீங்க, நான் வந்து வெள்ளாடி விட்டுட்டு நான் எதை இருந்துட்டு இருக்கிறேன்,
உங்களுக்கு நான் உபதேசம் பண்ண சரி வராது அப்படிங்கிற. இல்லை சாமி, நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணணுங்கிற. அந்த உபதேசம் அங்கிருந்து என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? தேசு என்பது ஒளி, தேசம் என்பது உடம்பு. தேசு ஒளி, தேசம் இந்த உடம்பு. அது உப்பான்னு வருது. உ இப் அ உப்பா, உபதேசம். அந்த உ ஆவுமே சென்ட்ரல் பகல் கொடுத்துருக்கிறாரு. அதாவது என்சான் உடம்பு 2 சுவாச காட்டுன்னா ஆவு 2 வந்தாச்சு. இந்த 10ஆக யாருமா பகர வெடிக்குள்ள இருந்துட்டு இருக்குதுங்கிற ரகசியத்தை, இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறது உபதேசம். உபதேசம் உண்மை உபதேசம் இருக்குதுங்க. என்சான் உடம்பு ஆனால் கேட்டு 2 சுவாச காற்று, இந்த தேகம் 8 என்சான் ஆனால் கேட்டு இந்த 2 சுவாச காற்று 10. அந்த 10 யகர ஆன்மா. இந்த யகர ஆன்மா வந்து பகரவடி பேடத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால, இந்த பகரவடி குழியில் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ஆக ஆன்மா வந்து இந்த பகரவடி கொடுக்கக்கூடிய பரம்பரையுடைய உண்மை தெரிஞ்சுக்கணும் அங்கிறத பற்றி சொல்றது வந்து உபதேசம். அப்ப இவர் என்ன சொல்றாரு, நம்ம வளர்றோமா அவருக்கு தகுந்த மாதிரியே அவன் சைவ பாடலே பாடுறாரு. என்ன பாட்டு பாடுறாருன்னா, நின்னிலை. நின்னிலை எங்க இருக்குங்க? நீங்க வந்து உபதேசம் கேட்கணுங்கிறதுல நீங்க இருக்கிறீங்க. நின்னிலை நீங்க வந்து உபதேசம் கேட்கணும்னு இருக்கிறீங்க. அது நான் ஏதோ என்ன உபதேசம் தெரிஞ்சவன்னு சொல்லி போட்டு நீங்க என்ன கேட்குறீங்க. அது என் அருள், நான் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. நின் நிலையை என் அருளால் நீ உணர்ந்துக்கோ, உபதேசத்துக்கு உணர்ந்துக்கோ. உணர்ந்து இந்நிலையை அந்நிலையை எழுதிக்கான். என்ன சொல்ற? நின்னிலையை என்ன நீ உணர்ந்து நின்று அடங்கு. அடங்கிடில் இந்நிலை தான் நீ எதிர்பார்த்த நிலை, உபதேச நிலை. என்னை நீ ஒரு பொருள் சொல்லி நீங்க உபதேசம் கேட்டீங்க ஆச்சா, என்னுடைய பொருளை வச்சு நீ கேட்டுட்டீங்க. இப்படி சொல்ற, நின்னிலையை என்னெல்லாம் நீ உணர்ந்து நின்று அடங்கிடில் இந்நிலைதான் அந்நிலை. எந்த நிலை? உபதேசம் கேட்கல. சரி சரி சரி. அந்த உபதேசத்துல என்ன சொல்றாருன்னா, உள்ளிருக்கூடிய உபதேசத்தை தான் நீ கேட்கணும் தவிர இந்த பொருள்மனை உபதேசம் எடுத்துக்கூடாது. நின்னிலையை என்னெல்லாம் நீ உணர்ந்து நின்று அடங்கிடில் இந்நிலையை அந்நிலை எய்திங்க. முன்னிலையில் உனக்கு முன்னால நான் இருக்கிற இந்த நிலையில் இல்குருவில் நாட்டாத, இல்லாத உருவில் நீ நாட்டாத, உங்கட்டவே கடவுள் இருக்கு, அதை பார் என்று உரைத்தால். இது யார் சொன்னது? ஏர் அகம்வாள் என் சத்குரு சாமிநாத கடவுளுங்கிறார். ஏரகம் என்பது முதல் படை வீடு. 7 படை வீடுல முதல் படை வீடு ஏரகம். இந்த சாமிநாத கடவுள் தான் இதை வெளிப்படுத்தினாரு அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ இவரே தன்னுடைய உருவ கும்பிட மாட்டாங்கிறார். வள்ளலாரே இந்த உபதேசம் சொல்றாரு. இப்போ வள்ளலார் நம்ம சாமி சாமின்னு குடிச்சிட்டு இருக்கிறோம். வள்ளலார் சொன்ன கருத்து தான் சாமியை தவிர வள்ளலார் சாமியை ஒத்துக்க மாட்டேங்கிறார். என் படத்தையோ இது சித்திரவடியில் இது நீ கும்பிடக்கூடாதுன்னு சொல்றது ரகசியமாக தான். நின் நிலையை அது இந்த படம் தான் வெளிப்படுத்திட்டு இருக்கு. நின் நிலையை என் அருளா நீ உணர்ந்து நின்று அடங்கிடில் இந்நிலை தான் அந்நிலையை எய்திகான். முன்னிலையில் இக்குருவில் நாட்டாதே என்று உரைத்தார். அது அந்த சாமிநாத கடவுளை சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறார். ஏரகவாழ் சாமிநாத கடவுளைன்னு சொல்லி சொல்றாரு. ஆச்சுங்களா? அப்புறம் என்னன்னா, அப்புறம் இந்த வந்து சுத்த சன்மார்க்கம் வெளிப்பட்டது வந்துங்க. நான் ஒரு கருத்தோடு சொல்லிட்டீங்க. அப்புறம் நிறைய சந்தர்ப்பம். சுத்த சன்மார்க்கம் வந்து வெளிப்பட்ட நாள் வந்து 1867. சாலை சகாப்தம் சொல்றாரு. அதாவது சகாப்தம் என்பது என்ன கேட்டீங்கன்னா, சகாப்தம் என்பது ஒன்று முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சகாப்தம் என்பது ஒன்று உருவாயிட்டுன்னு ஒரு அர்த்தம். 2 அர்த்தம் இருக்கு. ஒரே சொல்லுக்கு 2 பொருள். ஆமா. ஏற்கனவே இருந்த கலையுரத்தை கற்பனையெல்லாம் நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகிறது சகாப்தம். இறை ஒளி வாங்கி நீ இறை நிலை ஆகலாம்ன்றது புதிய சகாப்தம். இறை ஒளியை உடம்புல நிரப்பி தெய்வ வாழ்க்கை வாழ்ந்த போது உடம்புல நினைக்கலாம். அப்போ புதிய சகாப்தம் ஆகுதுங்க. அந்த பிறப்பு, அந்த பிறப்புல நீங்க போட்ட பிறப்பு வந்து நீங்க பிறந்ததா இருந்தீங்களா, பிறந்து இறந்ததா இருக்கு, நடைமுறைமா தான் இருந்திருக்கிறோம். நாம பிறக்கல, நடமாடும் பிணங்களே. அப்போ நாம பிறந்தது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிற போது அந்த பி என்னக்கூடிய ஒரு இடத்துல நீங்க எடுத்துக்கங்க. அது 2 எழுத்து புணர்ச்சியா இருக்கு. இப் பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு பி. அந்த இப் போட்ட பிறந்தா, இ போட்ட இறந்தா.
பிறந்து இறந்துதான் இருக்கான். அதான் பிறப்பு இறப்புக்கு உண்டான ஒரு சமாஜம். அப்ப அந்த புதிய சகாப்தத்தை ஏற்பாடு பண்ற போதுங்க அந்த 867 பிறப்பு வருஷம் வைகாசி மாசம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில குருவாரையில அந்த தீ விட்டு வச்சார். அது உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த தீ எரியும் அப்படின்னு சொன்னார் ஆச்சுங்களா. அது சொல்லி இப்போ இது நடந்தது பிரபு வருஷம் 60 ஆண்டு வந்து ஒரு வருஷத்தோட சுற்று ஒரு பஞ்சாங்கத்தில் போட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு 60 ஆண்டு போனா 120 வருஷம் ஆயிப்போச்சுங்க. அதுல ஒரு 30 வருஷம் கூட்டினா 150 ஆயிப்போச்சுங்க. ஆக மொத்தம் அந்த 150 வருஷம் வந்து வரும்போது இந்த 1867 இந்த சகாப்தத்தை தயார் பண்றாரு. 2017 அது வருது. வரக்கூடிய 2 வருஷத்துல 2017 வரக்கூடிய நான் ஒரு வருஷத்துல அந்த 2017 நான் வெளிப்படுவேன் அப்படிங்கிறேன். அப்ப வெளிப்படுற போது அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி 1000 கோடி அணிவிளக்கு எல்லா கோயில்களும் விளக்கு சொல்றாரு. அந்த விளக்கு அகஜோதியார் சொல்றாரு கோயிலுக்கு 1000 கோடி அணிவிளக்கு ஏற்றுக திருளாய பசனையை விடுக மற்ற இறையால் திருமேனிக்கு ஒரு மாசு செய்தாலும் செய்யும் இருளேது இங்கு காலை விளக்கு ஏற்றிட வேண்டும் என்று எண்ணாதே மங்களமாய் ஏற்றுதல் கண்டாய் அங்கு அவர் மேனி கதிர் மதி செங்கனல் குடிச்சாளர். அப்ப இந்த 2017 இயற்கையிலேயே ஒரு மாறுதல் ஏற்படும். அப்ப சுத்த காலம். அப்ப என்ன கேட்டீங்கன்னா இது வந்து இந்த வருஷ கணக்கெல்லாம் ஒரு ஒரு யுகத்துக்குள்ள கட்டுப்பட்டது. யுகாதிகள் வர வேண்டிய நேரம் வந்துச்சு. அந்த காலத்தை கடந்தவன் அந்த காலத்தை கடந்த வருவார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு உண்டான நிலைகளெல்லாம் நடக்கு பழைய சமாச்சாரங்களை விடை வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி என்னுடைய விலையை நான் முடிக்கிறேன். நன்றி சார். அருமை 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 ஐயா. உங்களை தொடர்பு கொள்வதற்கு